வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அலைகளில் ஒரு நாளும் பட்டாது உலகிலே ஆதவன் வருவதற்கு தடையேது உலகிலே. வீரத்தின் இரவென்றும் மாறாது மாறாது மாறாது. பசும்பொன் தெய்வத்தின் புகழெங்கு மறையாது. பசும்பொன் தந்த திலகமானா தம்பி வாரு போட்டும் தெய்வமடா. பசும்பொன் தந்த திலகமானா தம்பி வாரு போட்டும் தெய்வமடா. உலகம் போட்டும் தலைவரடா தம்பி, உலகம் போட்டும் தலைவரடா தம்பி. உத்திரவாதிய புதல்வரடா. பசும்பொன் தந்த திலகமானா கல்யாணம் மூடல நீ ஒரு மாதிரியா பகுல நீ சொன்ன மாதிரி நீ மத்தியானத்துக்கு நீ என்னோட கத்திரிக்கியோ அப்புறம் தான் ஆர்டர் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேளு, நல்லா கேளு. அவங்க கேக்குறியா? நல்லா இருக்கீங்களா? அப்படி ஓடு.
அவன் தான் அப்புறம் தாக்காரே. நீங்க எப்படி இருக்கீங்க? அவருக்கு தண்ணியே ஓடுதாமா? அவருக்கு தண்ணி தானே ஓடுது எல்லாரும். இவரு ஒளியே. அப்புறம் வயசுக்காரனே அண்ணே நல்லா இருக்கீங்களே? சாப்பிட்டீங்களா? நல்லா ஊர்ல நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சாப்பிட்டீங்களே, சந்தோஷம். ஆமா. அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னையா எம்பிட்டு கூட்டம் இருக்கும், என்னைய ஒரு ஆள் காணா, எங்கயா ஊரை விட்டு காலி பண்ணி வச்சுக்கிறேன். ஏப்ப என்ன விஷயம் இப்படி வந்து ஊரை விட்டு ஒதுக்குற மாதிரி உட்காந்து என்ன விஷயம்? 3 நாளா சாமி கும்பிட்டு அசதியில போட்டு எல்லாரும் இங்க இருக்கு. கீழே உட்காந்துருக்காது, நான் கால கைய தூக்கும் போது ஏதாவது லேசு வாசா தெரியும். சரி, மேல உட்காந்துக்கிறீங்கன்னா அதுவும் தெரியாது. ஆமா, அப்புறம் டான்ஸ் கரப்புல இதை பார்க்கல அதை பார்க்கலன்னு ஊர்ல காசை பிடிச்சிருக்காதீங்க. நீ மேலேயே போய் தூக்கு. மூடுவா வாய. அப்புறம் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? மாயப்பழம் மாத வேண்டாம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணா? சந்தோஷம். ஆமா, இந்த பின்னாடி இதெல்லாம் எந்த உங்களுக்கு நியாயமா? டான்ஸ் கரப்புல குட்டியா பின்னாடி உட்காந்துருக்கீங்க. முன்ன ஊராத ராசாவுக்கு உட்கார இடம் இல்லையா? எம்புட்டு இடம் சும்மா அடக்கு. போன கிளம்பத்துக்கு வரும்போது எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. எம்புட்டு கூட்டம் வந்துச்சுங்க. இப்படி இருந்தா என்ன கஷ்டம்? இங்க இருக்க எல்லாருக்கும் ஒழுங்கா சொல்லிவிட்டேன். பொம்பளை பூரா இப்படி வந்து உட்காந்துருக்கு. இல்லைன்னா அவங்க புருஷனை கற்பழிச்சு புரியும் பாத்துக்கிட்டேன். ஆமாங்க, நான் உள்ளதாகுது நிறைய இருக்காங்க. அப்பத்தி அவங்க புருஷனை காப்பாத்துறதுக்காண்டே வந்து உட்காந்துக்குவாங்க. இந்த கொடுமையா எப்படி போவோம்? அமைப்புல மட்டும் இப்படி அமையுது. நான் 3 நாளுமே அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆரம்பமே இப்படி இருந்தா இன்னும் 8 மாசம் கிடக்கையா? எப்படி காலம் தள்ளி போறது இல்லையே. வெத்தல மடிச்சு போடுமா
தூக்கி மேல வச்சுட்டேன். கட்டைய நசுக்கிட்டு விட்டுருக்கேன். வெத்தல மடிச்சு கூடு வெத்தல வெளியில் நடலாமா. சொடக்கு நேரத்துக்கு போடுது. அவளை அழுத்தியா அழுத்தியா. இல்லையா புது மாப்பிள்ளை நல்லா இந்த குடு. அப்பத்தியா நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அங்க குடுப்ப. ஏரியா ஏறு பெட்டிக்காரு. நான் சொல்றது வாஸ்தவமா இல்லையான்னு மட்டும் சொல்லு ஒத்துக்கல. சொல்லு பார்க்கலாம். இப்ப இந்த பைக் எல்லாம் ஓட்டுறாங்கல்ல, சரி. காரு ஆமா. மத்த எல்லாம் ஓட்டுறாங்கல்ல, ஆமா. அவங்க எல்லாம் எப்படி பழகுவாங்க? டிரைவிங் லைசென்ஸ் ஸ்கூல் இருக்கு, அதை வச்சு தான் பழகுவாங்க. டிரைவிங் ஸ்கூல்ல போய் தான் பழகுறாங்க. ஆமா. எல்லாத்தையும் பழகுறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் சமையல் கத்துக்கிறாங்கல்ல, சரி. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? அதுக்கு இருக்குல்ல, தாய்மார்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். புக்கு இருக்கு, சமையல் புக்கு அந்த மாதிரி மைசூர்காரன் இருக்கு, எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு இன்னொரு மைசூர்காரன் சொல்லி கொடுப்பாரு. பழகிட்டே வர முடியும். உங்களெல்லாம் மிருதங்க எப்படி வாசிக்கணும், பெட்டி எப்படி வாசிக்கணும், ஆல்ரவுண்ட் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு வாத்தியார் இருக்காருல்ல, சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஆமா. எல்லாத்துக்குமே வாத்தியார் இருக்காரு. என்னமா எல்லாத்தையுமே ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாதான் நம்ம கத்துக்க முடியும். இவன் கல்யாணம் பண்ணி முதல்ல ரவில என்ன பண்ணுவியா? நீதான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்துருக்கியாமா? ஐயோ வருவேங்க. இல்ல என்ன சின்ன செய்முறையா அதே சொல்றேன் தம்பி, நம்ம ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கோம். சரி. அந்த ஸ்கூல்ல வந்து நீ வந்து ஃபார்ம் புக் பண்ணிக்க. உனக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தெரியாதான் சொல்றேன். நீங்க வந்து டீச்சர் அனுப்புவீங்களா? டீச்சரா இருக்கீங்க வேணாங்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நறுக்கு போட்டு தாக்கணுங்க. போட்டு தாக்குவோமா? உள்ளாத ஆகுதுங்க. போட்டு தாக்கு வர 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 போட்டு தாக்கு கல்யாணக்கார மாப்பிள்ள 10ஆம் தேதி நிலவிலே விட்டு அடிச்சுட்டு இருக்கோம். போட்டு தாக்கு இன்னும் ஆள் இல்ல கல்யாணம். அப்படி இப்படித்தே வம்பாட நிப்பாட்டினா நீ மாட்டு கடிப்ப. கல்யாணம் ஆகி 3 நாள் கழிச்சு நாடகத்துக்கு வா, கைய பிடிச்சி இழுத்துக்க முடியும், வாசிக்க முடியாது. பாத்துக்க இப்பயே எப்படி எப்படி வாசிக்கணும் மனசாவ வாசி கேட்டுக்க. போதும் தான் நெளிவு ஆவாத, போதும் போதும்னு சேராஜ் மாதிரி ஆரம்பிச்சிருவேன். உள்ள அழுவாங்க தாக்கல. கல்யாணம் பண்ணி உனக்கு கை இருக்க மாட்டேங்குது, வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க மாட்டியா நீ?
மூஞ்சி ஓர கட்டையும் பாரு. பொம்பளை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு பாரு. ஒரு ஆம்பளை எப்படி வரணுமோ அப்படி வர பாரு. ஒரு ஆம்பளை அதுல ஒரு பெரிய வித்துவன். எதை வித்த? பெரிய பெரிய இதெல்லாம் வித்துருக்காரமியா. எனக்கு ஒரு சின்னது இருந்தா கூடியா எவ்வளவு நாள் தர்றையா? என்கிட்ட சின்னதாமா இருக்கு. அது வேணாம். நீ எதையோ பெருசா வித்தேங்கிறீங்க. அத நான் வித்தது இருக்கட்டும். ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்? ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும்? ஆம்பளை இருக்கறது உன்னை நிக்க வச்சு பேசுறேன். பொம்பளை எந்த நேரத்துலயும் உன்னை நிக்க வச்சுக்கிட்டே பேசுறேன். பார்த்து பேசிக்க. பார்த்து பேசுறதுக்கு நல்லா குறும்பிச்சிருக்கியா? எங்க? குறும்பிச்சிருக்க மாதிரி இருக்கு. எனக்கு குடும்பம் தெரியுது. முகரே பாரு முகரே. ஓ மூஞ்சியா வாரு மூஞ்சிய. மரியாதை கெட்டு போகும். மரியாதை உனக்கு எங்கயா இருக்கு? கவலை பூத்து போகும். நாங்களே கேளு உன் வீட்ல பிரிச்சிருக்கா? பிரிச்சிருக்கா? பிரிச்சு இன்னும் பிரிக்காம இருக்கு. பிரிக்காம வச்சிருக்கல. அத பிரிச்சு பிளக்ல கொடுத்து மரியாதையை கொடுத்து பத்திரமா அதுக்குள்ள வை. கெட்டு போகாம இருக்கும். பிளக் ஏன்ட்ட இருக்கு, பிளக் போட ஓட்ட இருக்கு. குடிச்சல சொல்லிடலாம். அது சரிதேன். ஏய் இங்க பாரு. எங்க வா? ஓட்ட ஒரு பிளக் இருக்கு. நம்ம போர்டுல 5059 ஓட்ட இருக்கு. பாத்து இருந்துக்க. எப்படியோ இருக்குல. என்னது? ஆனா பீஸ் பே இருக்கு எப்படி இருக்கு? ஏய் ஆள பாரு. மூஞ்சி மோர கட்டி பாரு. மோர கட்டி. பெரிய வித்துவான். உன்னையில பார்த்தா வித்துவ மாதிரியா இருக்கு. வித்துவான்ட்டு ஏன்ட வந்து எதுக்கு வெட்டி நான் கட்டிட்டு இருக்க கத்திவேன். ஜர்மா என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண ஆள் கிடையாது. ஸ்பெஷல். சாதாரண. ஸ்பெஷல். ஸ்பெஷல். குளிச்சிட்டு வந்திருக்கேன் அதனால. என்னையா சாதா ஸ்பெஷல்? ஏமா இவ்வளவு பேச்சு பேசல. ஒரு பெண்ணு நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அங்க வர உட்கார்ந்து பாக்குறது யார்? பெண்கள். என்ன பத்தி தாய் பாரு. எவ்வளவு அமைதியா இருக்காது. ரொம்ப அமைதியா இருக்கு. அவ மூத்திரத்தை வாங்கி குடி உனக்கு அப்ப அறிவு வரல பாப்பா. என்னையா அப்படி? ஏக்கா ஆம்பளை எல்லாம் சிரிக்கிறாங்கன்னா நீங்களும் சிரிக்கலாமா? நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இல்லையா? அந்த அக்கா மூஞ்சிய மூடிக்கிட்டு வர சிரிக்குது. இந்த புள்ள வந்து கேட்டாலும் கேட்டுருமோன்னு இந்த சொல்லில இங்கே வச்சுக்கிறாரக்கா. சரியா? கருப்பு கரசி கண்ணகி பிறந்த நாடு. கருப்பு கரசி. கருப்பு கரசி. கருப்புக்கு அரசி. இப்படி என்ன சொல்ல வர? கருப்பா கருப்புவா? அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பாடம் வரலையா? கருப்பு கரசி கண்ணகி பிறந்த நாடு. அப்படி நாட்டுல மறுபிறவியா உட்காந்துருக்காங்களே, கண்ணகிக்கு மறுபிறவியா உட்காந்துருக்காங்களே. எனது தாய்மார்கள் மூத்திரத்தை வாங்கி நான் குடிக்கிறேன். என் மூத்திரத்தை வாங்கி பப்புல குடிக்க சொல்லுங்க. உடனே உட்காந்துட்டேன். நான் உனக்கு என்ன அழகு கோயில் தீர்த்தமா தர்றேன்னே. எழுவட்ட வேலையே மூத்திரமியா? இப்ப உள்ள சரக்கு குடிக்க மூத்திரத்தை குடிச்சு போயிடலாம். 50 பேர் வரிசையில வந்து நின்றுவாங்க. முதலே பாரு பெரிய ஒரு போர் போடுறவரு. அந்த மாதிரி சரக்கு கிடைச்சுன்னு வச்சுக்க மாசம் 325 நாள் ஆடாது. எப்படி எப்படி மாசம்? ஆமா வருஷத்துக்கு பக்கமா இருக்காங்களா? இங்கமா சாதாரண நினைக்காத. ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய மூத்தத்தை குடிச்சு நான் சொல்ல வரேன். வைக்க முடியாயா? இல்ல இத்தனைக்குள்ள வைக்க முடியா? மைக்கு போட்டு இம்புட்டி வேருக்கு முன்னாடி நான் பொம்பளை மூத்திரத்தை குடிக்கிறேங்கிறிய உனக்குள்ள வைக்க முடியல? ஒரு பொம்பளை மூத்திரத்தை குடிச்சாலே அது ஆம்பளை. ஐயே எப்படி சொல்ல தெரியுமா? என்னையா சொல்ற? நீ இந்த நம்ம மூலக்கரை பட்டியல இருக்கக்கூடிய பசுவ மாடு. பசுவ மாடு? நான் யாரு? யாரு? இந்த ஊர் கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சக்கதேவிக்கு நேர்ந்து விட்ட கோயில் காலை காய வச்சிருக்கீங்க. வாய வச்சு அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பாரு இல்ல பசுவ மாடு. நீங்க ரொம்ப பேசுனா ஆளை வச்சு அடிப்பேன். ஆளை வச்சு அடிப்பியா? நான் அதுக்கு ஒரு ஆளை விட்டுட்டு போயிருக்கேன் பாத்துக்கமா. இப்ப ஒண்ணும்ல நீங்க இதை மூலக்கரையில கூட பசுவ மாடு. இந்த பசுவ மாடு எப்படி கத்துது? அமாவாசை கை குடியா? சந்தேகமே இல்ல. நான் கேக்குறேன், நீங்க ஒப்பனுக்கு பிறந்தியா காளை மாட்டுக்கு பிறந்தியா? ஆடு மேய்க்கையில பசுவ மாடு கத்துது. எப்படி? சந்தேகம். இது எதுக்கு? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எங்க இருக்கியே? உடனே இந்த கோயில்கள் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கோயில்கள இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இப்பத்தே அம்மன் பட்டிக்கிட்ட மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டே இரு. கத்துன உடனே திருப்பி பசுவ மாடு கத்துது. எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க. அவசரப்பட்ட கதை எதுக்கு? மைக்க புடுங்க. லவ் பண்ணல. உடனே இந்த காளமாடு அங்க இருந்து இதுக்கு என்ன அர்த்தம்? 4 நாள் வாசல்ல ஓடியாரே சொன்ன உடனே திருப்பி பசுவ மாடு. இதுக்கு என்ன அர்த்தம்? வந்துட்டீங்களா? ரொம்ப அவசரம். உடனே இந்த காளமாடு என்ன சொல்லுது?
இதுக்கு என்ன அர்த்தம்? காலகாலம் முன்னாடி தானே நிக்கிறேன். மாடு இல்லம்மா. சொன்ன உடனே ஆ, இந்த காளை மாடை பார்த்து பசுவ மாடு அனத்தல் பண்ணுது. எப்படி என்னையா பண்ணுது? ஊட்டி மலையில உருளைக்கிழங்கு ஆடி ஏறின மாதிரி என்னையா அது? அப்பா ஆரம்பிங்க. சொன்ன உடனே ஆ, இந்த காளை மாடு என்ன செய்யுது? என்ன செய்யுது? சிக்னலை கொடுனது. சரி. நான் தயார், நீ தயாரா? ஓ. உடனே இந்த பசுவ நான் தயார் எப்படி காமிக்குது? எப்படி இது என்ன குக்கர் சத்தம்? அது முக்கிற சத்தம். பசுவ மாடு ஒண்ணுக்கு இருக்குது. இத காளை மாடு என்ன செய்யுது? என்ன செய்யுது? வாயா எல்லாரும் மூஞ்சிய பாருங்க. அடாடா அப்படியே இருக்கையா. எடுத்துருச்சு காளை மாடு. சும்மா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒழுங்கா இருந்துக்க. நீ அதிகமா பேசாதியா? என்ன சொல்ற? அடி சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு தோட்ட போடுவாரு. சும்மா இருந்த சிட்டுக்குருவிக்கு தோட்ட போடுவாரு. அது மண்டையை ஆட்டிக்கிட்டு கொத்த வந்தாரு. அப்படி கொத்த வந்தாரு. ஏய் சின்ன 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 ஏய் ஏறிட்டப்பா நில்லு. சின்ன 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 ஏய் ஏறிட்டப்பா நில்லு. அதே போல நில்லு. காமிக்கிட்டு நில்லு. அடி ஐயர் பேரு ஆத்தி அந்த வர்ற சரசி அவசரத்தை அடி 4 3 8 4 3 7 தானே வரும். 8ங்கற ஒண்ணு கடை வாங்கிட்டேன். 5 3 8 அடி 5 2 7 நாய் குட்டி பாருங்கயா. இல்ல வேற மாதிரி கட்டுச்சு எனக்கு. உன்னைய போய் இல்ல அப்படி வேணா நீ சொல்லி பாருமே. உன்னைய போய் என்ன? நாய் பவிக்கதா? முகராட்ட. அம்மா என்னையா என்னை யார் தெரியுமா? ஊருக்கு போறேன்னு ஒருத்தி சரி யாருக்குமே தெரியாம உருவிக்கிட்டு நின்னாதான் பருத்தி சரி. பேச்சாடி பாட்டியா பப்புனு. டேய் அம்மா வெறிய மண்டை தண்ணீரை கலக்கி கண்டை சும்மா இடி புன்னகை என்னை கதையில இருக்குது சாமி. கதையில இருக்குது சாமி. கதையில இருக்குது வேம்பு. ஊருக்காரங்க இரியா. உனக்கு என்னடா தெரியும் பிடிச்சிருக்கிற? அந்த கூட சொல்லவே நீ நான் அறிஞ்சிருக்க. ஒண்ணுமே சொல்லல. நீ எதோ நினைச்சிருக்கிற? அப்படிலாம் தப்பா பிளான் பண்ணக்கூடாதா தம்பி? தப்பா இல்ல நீ தப்பா இல்ல எதோட கைய கட்டுற? நீ தப்பா இல்லைன்ற அவன் தப்பா இல்லைன்றியா? இதுக்கு சொல்லிருக்காங்க. எப்படி தண்ணீர கிடக்கு கோர அதுல கிடக்கு இந்த சாரை. ஆமத்தூர் பாப்பு நடுவுல ஓட்டால சொன்னாங்க புண்ணியத்துக்கு கடா வெட்டி பிள்ளைக்கு புடுக்க சுட்டு என்ன சொல்ற? கொடுக்க சுட்டு கொடுத்தா இப்படி வெடுக்குன்னு பேசாதேன்னு சொல்லிருக்கேன்ல. பிள்ளையோட வைக்க. நல்லா நீ பேசிக்கிட்டு இருக்க. ஏய் ஏய், யாரும் தெரியாம நீ பேசு. யாரா இருந்தா எனக்கு என்னையா? நான் பெரிய வித்துவான். பெரிய வித்தியான் நாதோஸ்வர வித்துவான். என்னது? நாதஸ்வர அம்மா நாதஸ்வர வித்தியாங்கிற நாதஸ்வர காணமையா? நாதஸ்வர எங்க அதை வித்துட்டியா? நாதோஸ்வரம் உள்ள வச்சிருக்கேன். ஏய் எது உள்ள வச்சிருக்கேம்மா. நாதஸ்வர உள்ள வச்சிருக்கியா? தள்ளிட்டு வரேன். என்னையா நீ என்ன வேலை நடக்கிற? விருதா நான் பாத்துக்கிறேன்டா. ஆசையை காத்திட தூது விட்டு யோ நாதஸ்வரங்கிற நாதஸ்வரம் மாதிரி இருக்கு. யார்த்தையும் வாங்கியிருக்கேன். நீ நாதஸ்வரம் வித்து வாங்குறியே, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருமா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட இவ்வளவு தூரம் பேசி இருக்கவே மாட்டேன். நான் யாரும் தெரியுமா? யாருமா? படம் பார்த்திருக்கியா? என்ன படம்? என்ன படமாவா? தில்லானா மானாமல் படம் பார்த்திருக்கியா? அப்பா அந்த படத்துல நாட்டிய பேரொழி வருவார்களே பத்மினி, அவங்களுடைய செல்ல பேத்தியா நான். அதே படத்துல ஒருத்தர் பேர் ஊதுவார் தெரியுமா? என்னது? அவர்தாமா சுந்தரம் பிள்ளை, சீர்காழி சுந்தரம் பிள்ளை. பேசியா? அவர் பேரஞ்சா நானு. யார பத்தி வேணாலும் பேசு, அவரை பத்தி பேசாத. நீ பேச்ச நீ பாட்டு. அப்ப நீ அவர் பையன பேர நாளைக்கு உங்களை பேரனா நீ? பேத்தியான்னு கேக்குற? ஏய். யோ
தெரியுதியா? எதுக்குயா இந்த ஆளுக்கு எனக்கு வம்பு வருது இப்பத்தே தெரியுது. அப்ப போட்டி ஆரம்பிச்சது என் பாட்டிக்கும் உன் தாத்தனுக்கும். இன்ன வரைக்கும் அது போட்டி தான். பாப்போம்யா. என்ன இந்த பிபில வச்சு இந்த நாதஸ்வரம் அப்படி சொல்லி நாதஸ்வரத்தை வச்சு தில்லானா வாச்சு உன் கைமுட்டிய உடைக்கல. அதே தில்லானாவுக்கு போட்டி போட்டு நான் ஆடி உன் கால் முட்டிய நான் ஒடிக்கல. பொம்பளை இல்லையா? வேணா தரமாட்டேன். என்கிட்ட இப்படி போட்டி போட்டு பேசாதே. என்கிட்ட இப்படி போட்டி நீ ஊடாத. போன வாரம் ஒரு பொம்பளை என்கிட்ட போட்டி போட்டுச்சு. என்ன ஆச்சு? ஒரு வாரமா உட்காந்து அப்படி வச்சிருக்கேன். என்ன வச்ச? ஒரு ராகமா ஒரு ராகம் வச்சிருக்கேன். ஒரு வாரமா ஒரு ராகம் தான் வச்சிருக்கேன். அப்படியா? ஏன் தெரியுமா? மத்த ராகம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, அதுவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஒரு வாரமா உட்காந்து வாச்சிருக்கேன். நான் ஒரு மாசமா ஒரு ஆளை உட்கார வச்சு ஆடி இருக்கேன். புரியுதா? இது வரைக்கும் நான் ஆடுனதுக்கு என்ன பேருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உன்னைய பாராட்டலாம். அப்படியா? ஒரு மாசமா ஒரு ஆளை ஆட்டலையா ஆடி இருக்கேன். சரி, என்னுடைய போட்டியை தொடங்கலாம். ஓலத்துக்கு தக்கன்னு நீ ஆடி. நாதத்துக்கு தக்கன்னு ஆடிடுவாயா? என்னுடைய ஆட்டத்துக்கு தக்கன்னு நீ வாசிப்பாயா? முருகா, விநாயகா, நீ தம்பியா கூப்பிட்டா அண்ணனை கூப்பிடு. ஆரம்பிக்கலாமா? என்னது ஆரம்பிக்கலாமா? வாசியா? ஏமா ஏத்தா என்னப்பா ஓட்டை இருக்கிறது? எந்த ஓட்டை அடைக்கும்? இந்த முன்னாடி உள்ள ஓட்டை அடைச்சுக்க. அப்பதே காத்து பிளீர்னு வரும். அதுக்குதான் பிபின்னு சொல்லக்கூடாது. நீ வரிசையா கச்சேரி. சரி, கொஞ்சம் அடப்பு இருக்கு. லேசா தண்ணி அடப்பு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. தண்ணி எதுல ஊத்துறேன்? இதுல ஊத்துன அடப்பு விட்டு. பாவி. அப்ப சின்ன பிள்ளையெல்லாம் வந்து இந்த சின்ன பையன் பிபி நினைச்சு கேட்க போறியான். இதுல ஊத்துனேன். குட்டியில ஊத்துற முக்கிய போயான்ட்டு நல்லா நல்லா சலுகா இருக்கேன். தள்ளி விட்டு வர்றேன். சாமம் பெருசாருக்கு சத்து கம்மியா. இரியா, சாமம் பெருசாருக்கு சத்தட்டா காலமையா. அதாவது கிளி குஞ்சு கத்துற மாதிரி இருக்கு. எது அந்த பிள்ளை வஞ்சிரம் ஏன் சத்தம் கம்மியா இருக்கு? ஏன் என் காலத்து சாமா? என் பாட்டை மூட்டை காலத்து சாமியா? முதல்ல எங்க அப்பா வச்ச தாத்தா வச்சு ஊதுனார். சரி. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வச்சு ஊதுனார். சரி. அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சு ஊதுனார். சரி. இப்ப நான் வாயில வச்ச போறேன். என்னது? இத்தனை வேலை வச்சது நீ வாயில வைக்க போறியா? நல்லா இருக்கும். ஆரம்பமே சரியா? போட்டின்னு வந்துட்டா நாங்க குலதெய்வத்தை கும்பிட்டு இது பண்ணுவோம். கும்பிடு கும்பிடு. நீ கேட்டது எனக்கு இது வலிக்குது. எது வலிக்குது? இரியா கத்திக்கையா. கத்தியா கட்டிட்டு அதையே நீ கட்டுறது. நீ எங்கிட்ட போட்டாட்டி எவ்வளவு இல்லாட்டா அதையும் அவுத்து போடு. இந்த ஓகே நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி தெரியல. என்னமோ கோயில மந்திர ஜோலம் வந்த மாதிரி இருக்கு. அத்தியில பிடிச்சி உதவ மாதிரி இருக்கு. ஊரு பொம்பளை அடுப்பு ஊதுற ஊது கோயில கூட நல்லா சத்தம் வரும். அத கலத்து நக்காளியா? பாப்பா கொஞ்சம் ஓட்டை பார்த்து புடிச்சு. உனக்கு என்ன எப்ப நீ சிரிக்கிற? சரி, நீ என்ன சிரிக்கிற? ஐஸ்வரை கப்பைஸ் பாலை சேமி ஐஸ்வரை தயாராகுமா? ரெடி. பாத்தியூர் பக்கிரி மகளே பாத்துக்க. ஹலோ ஹலோ. நான் பாடுறையா? என் பாட்டுக்கு இணை அடிவாசியா? இருமா, முத சாமியை கூப்பிட்டுக்கிறேன். நீ என்ன
சாமி விட்டேன். உங்க ஊர்ல சாமி இப்படிதான் கும்பிடுவாங்களா? இல்லம்மா இடையில இடையில கல்யாணத்துக்கு கச்சேரி இல்லாத இளவுக்கு போவேன். அதை நினைச்சு கும்பிட்டுட்டேன். பார்க்கலாமா? பாடு பாடு நீ. ஆசியா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்னது புல்லாங்குழல் நாதஸ்வரமா? நாதஸ்வரம் புல்லாங்குழலா மாறிடுச்சையா? பாவிகளா 4 பேர் பார்த்தா என்ன கேட்க மாட்டேன். என்ன நாதஸ்வர ஊத வந்தியா கம்மாயில தூண்டியோட வந்தியா கேட்பாங்க கேட்பாங்க. ஆனா நான் மனசோட மாட்டேன். என்ன ஒண்ணுவே இத வச்சு எப்படி பொழப்பேன் தெரியுமா? எப்படி? இந்த அசை இப்படி மேல வச்சு இதை இதுக்குள்ள சொறி சரி விசிறி கொடுப்பேன். கடையில வசதி கிளம்பிட்டியா? 4 கடையில போய் சாம்பிராணி ஓட்டால் உழைச்சிக்கிறேன். இல்லாமலையா நீ போடுற சாம்பிராணி? ஆடி பார்க்கலாம். பார்க்கலாம். ஐயா தோல்வடிக்காதா அருமரும்பா வெத்தலையா அடியா தோல் குடிக்காயம் அருமரும்ப வித்தாயி அடி போட்டாலும் சமக்குதில்லை அடி போட்டாலும் சுமக்குதில்லை அடி பொன்மைகளை என்னக்கும் காண கருக்கல்ல களை எடுக்க போற குட்டி யானை கறிக்கடியிலே கடையலைக்க போற குட்டி அணி கட்டுமா போகட்டுமா அதை கெட்டுமா போகட்டுமா கொஞ்சம் கதை இருந்தா சொல்லு குட்டி காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா வாடிக்குள்ளே காட்டு ரோசா அடி வட்ட வட்ட போட்டு காரி அடி வட்ட வட்ட புட்டு காரி வடகுடகே ஓடியா ஆமே எப்படி என்ன பண்ற? அதாம தீர்மானம் அப்படியா? என்னவா? அடி கொஞ்சம் வயசு கொஞ்சம் வயசு கம்முனிக்குள்ள உனக்கே கொஞ்சம் மூளை வெட்டுறே ஏய், அங்க பாரியா? கீழே பாரியா? அவன்றது கூட தெரியாம எவ்வளவு ஆர்வம் ஆடிட்டு இருக்க. என்னை பார்த்த உடனே இடிக்கிறதுலே தெரியலாமா? அம்மா நீ எப்படி கத்துறீங்க? ஆ, சரி வேட்டி கிட்ட என்னுடைய குழந்தை ஆ, அவ ஆடுவா ஓடி ஓடி
ஒரு வேட்டி ஒண்ணு நடத்துறாங்க ஒரு ஆம்பளைக்கு. ஆம்பளைக்கு ஒரு 4 முளை வேட்டி கொடுத்தா போதும். பொம்பளை சேலை கட்டின மாதிரி இந்த வேட்டியில கொடுத்தா அந்த காலத்து ஆம்பளைய கட்டினா 8 முளை வேட்டி. ஆமா. ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு அந்த கட்டில இருந்து என்னது இடுப்பு. இப்ப யாருக்கு அப்படி இல்ல. ஆம்பளை யாருக்குமே இல்லையா? ஆமாமா. உனக்குமா? அப்ப அந்த பெட்டி வாசிக்கிற அவரு நாளுக்கு நல்லா படுத்தாதானே இருக்காரு. நீ பாத்துருப்பீங்க தெரியாதா? பாக்கலையா? கொஞ்சம் உதவி பண்ணிக்கவா. எதுக்கு? என்ன கருப்புல பணிய முடிக்கும்ல? டேய் அளவு சொல்லாதமா. அறிவுமா? அடிமானே மரகதமே அடிமானே மரகதமே மனசிலே மரியாதை இந்த லைனத்துக்கு உள்ள போடு. எங்க அம்மாட்ட கேட்கணும். அது கூட அவன் கொள்கை வர தெரியாது. அடி ஒன்னத்தான் மனதில் நினைச்ச வேண்டும். அடி ஒன்னத்தான் மனதில் நினைச்சிருந்தே உனக்கு உனக்காக நீ வளர்ச்சியா இருக்கிறதால என்ன ஈஸியா நீங்கிற. உனக்கு தெரியுதா? தெரியல. தெரியுதா? எல்லாரும் ஆம்பளை கூட ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கீங்களா? சேர் போட்டு கூட கிட்டலையா? சிங்கமாக உனக்கு இப்பெல்லாம் பண்ணா சரி. நீ வீட்டுல எப்படி சாப்பிடுவ? நின்று சாப்பிடியா உட்காந்து சாப்பிடியா? ஒரு நேரம் உட்காந்து சாப்பிட்டு ஒரு நேரம் படுத்துட்டு சாப்பிடுங்க. இப்ப நீ எப்படி சாப்பிட்டவங்க ஊர்ல சாப்பிடுங்க. எப்படி உட்காந்து சாப்பிட்ட? சொல்லிதான் வந்துருப்பாரு. நீ பணபுரத்துல பாதி நிக்கலையா? பொட்டி வச்ச அப்படியா? அப்பதான் நல்லா இருக்கும். ஓடியா ரெண்டு போடு. போடுறது நான் போட்டுருக்கு. நீ நான் போட ஓட்டு போட்டாலும் இப்படி இருக்கிற ஒட்டையில போறவளை என் அத்தை மக உள்ள Hey!
ராக்கோழி கூவையிலே அடி ராக்கோழி கூவையிலே ராசாத்தி யாருங்களே அத்தமாக ஒண்ணு நினைச்சு அம்மனமா கொடுத்திருக்கியா அசிங்கமா இருக்கும். அம்மன் மெட்டியோட நீ பாத்தீங்க அத்தமாக ஒண்ணு நினைச்சு தண்ணி பிச்சை போறது மாதிரி செத்தையா கூட அவர் ஒண்ணு எப்படி இருக்க முடியல. அதனால இப்ப மேக்கப் போட்டு போட்டு இருக்காரு. இப்படியே பலசரக்கடை உள்ள போயிருமோ நான் நினைக்கிறேன். அத்தமாக ஒண்ணு நினைச்சு அடி ரக்கினமே மமமக உன்னை நினைச்சு கவிதம் ஒன்று படித்தேன். மேடம் நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. இப்ப தேனி என் அடி வாங்க போற உண்மைக்குமே என்னது இன்ன வரைக்கும் ஆடுறீங்க பண்ணீங்க. சரி உங்களுக்கு ஏதாவது லேசா முழுச்சா எனக்கு முணுமுணுக்கு இருக்கிறேன் புழுவாயா இல்லைங்க, அது என்னன்னு தெரியல. உங்களை பார்த்ததுல இருந்து அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி முணுமுணு இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதே. டான்ஸாக நடிக்கும் யோகலட்சுமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் சக்கமாக இருக்கும் வீடு பங்காளியின் சார்பாகவும் பொன்னாடை போட்டப்படுகின்றன. எனக்கு பொன்னாடி இணைந்து கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும் மிக மிக அருமையாக ஒளிபெருக்க அமைத்துக் கொண்டிருக்கும் ஆபரேட்டர்களுக்கும் மிக மிக அருமையாக மட்டார் கட்டார் முட்டார் என்று தீப்பொறி பறந்து கொண்டிருக்கும் திரும்பவும் 4 பேர் இசைக்கலைஞர்களுக்கும் எங்களெல்லாம் வெளிநாடு வரைக்கும் சென்று அழைத்து சென்ற பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லாம எங்களெல்லாம் வெளிநாடு வரைக்கும் அறிமுகப்படுத்திய அன்பு அண்ணன் மாயக்குள மாதவன் அண்ணா அவர்களுக்கும் அவர் அண்ணே அவரையாவது விட்டு வைக்கலையா? ஆமா, ஜக்கமா கோயில் பங்காளி அனைவர்களுக்கும் நன்றி. அணி கடந்த வணக்கம். அவர் ஒரு பெட்டிக்காரமா நாராயணே நாடக அமைப்பாளர். ஆமா, அன்பு சகோதரர் நாடக அமைப்பாளர் கேட்டாச்சு. ஆமா, அண்ணவர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் நன்றி. அணி கடந்த அவர் ஒரு பெட்டிக்காரமா. அப்ப அவருக்கும் அவர் பெட்டியில உட்கார்ந்தாலே பெட்டியில இல்லைன்னாக்கா அவருக்கு போட்டோ இருக்கும்போது சொல்லுமா நீ பொன்னாடி வைத்த அண்ணா அவர்களுக்கும் நன்றி. நல்லா ஆடுறீங்கோ, ஓ நல்லா பாடுறீங்கோ. ஓ உங்களை பார்க்கையில எனக்கு என்னென்னமோ செய்யுது. இப்ப என்ன பண்ணுது? போய் முத்தி. ஐயோ என்னையா
என்ன வலி போட வருது? கைய புடிச்சதுக்கே வலி போறதுல உன்னை கல்யாணம் நான் எப்படி அப்படியே வைக்கிறது? நான் இருக்கல. அதனால எந்த நாள் நீ இருப்ப வச்சுக்கிறியாமா? வேற ஒண்ணும் இல்ல மைசெட்டுக்காரே. கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னா ஜெனரேட்டர் போடாதீங்க. அம்மாட்ட 2000 வாட்ஸ் கரண்ட் இருக்கு. ஓ உள்ள சொறி எடுத்து. ஏன் லூசு பேர் அவர் மட்டும் எங்கயா சொறி எடுத்து போற போறாரு பேசாதீங்க. உங்களை நான் காதலிக்கலாம்னு நினைக்கிறேன். காதலா? ஆனா உங்களை நான் காதலிச்சு வீட்டுக்கு கூட்டு பண்ணி வச்சுக்கிறேன். சரி நான் ஒரு இங்கம்மா குழந்தைகள் காப்பகம் வச்சு நடத்துறேன். அப்படியா? நல்ல விஷயம். 2 மத்த குழந்தைங்க ஒரு 10 பிள்ளை இருக்கு. நமக்கு பால் ஊத்துற பால்கார் இப்ப வர்றதில்ல. சரி. ஆனா உங்களை கல்யாணம் பண்ணி போடுறதுக்கு பிள்ளையோட பசி இல்லாம பால் வருஷம் விடாம என்னடா இருக்கீங்க மொட்டை வந்து விழுந்து அவன் கொட்டை அத்து போகும். அவனுக்கு கூட தெரியுது நல்லா இருக்குன்னு. அவனுக்கு ஆசை ஆகி போச்சு. நம்மளும் அந்த இதுல சேரலையே நினைக்கிறாமோ. அதனால உங்களை எப்படி நான் காதலிக்கிறேன். காதல் பண்ணுங்க. அந்த சிவரஞ்சனி அகத்துல ஒரு ஜீவன்தான் இது உன் பாடல ஓயாமல் அதிர்கின்றது. இரு கண்ணிலும் உங்கள் ஞாபகம் இது உறங்காமல் துடிக்கின்றது. ஒரு ஜீவன்தான் ஓயாமல் அதிர்கின்றது. இரு கண்ணிலும் உங்கள் ஞாபகம் உறங்காமல் அதிர்கின்றது. இது